காங்கிரசின் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்ததற்கு பாஜக தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்த பாஜக தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர் மிரட்டல் விடுத்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த விவரங்களை பதிவு செய்யலாம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது மிரட்டல் விடுத்தும் துணையில் பேசியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் 3 பாஜக தலைவர்கள் மற்றும் சிவசேனா ஷிண்டே தரப்பினுடைய ஒரு எம்எல்ஏ உள்ளிட்ட 4 பேர் மீது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக டெல்லியில் துக்ளக் ரோட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினர் அந்த புகாரில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தன்னுடைய ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார். மிக முக்கியமாக எதிர்கட்சி தலைவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு மத்திய அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். அவர் எதிர்கட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல் என்பது விடுத்துள்ளார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களிடையே எதிர்கட்சி தலைவர் மீது வெறுப்புணர்வை தோன்றும் வகையில் பாஜக அறிவுறுத்தல் பேரில் இந்த 4 பேர், குறிப்பாக மத்திய ரயில்வே துறையினுடைய இணையமைச்சர் ரவ்னீத் பிட்டு, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அமைச்சராக உள்ள ரகுராஜ் சிங் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவரான தர்விந்தர் சிங் மர்வா ஆகிய 3 பேரும், அது மட்டுமல்லாமல் சிவசேனாவுடைய ஷிண்டே தரப்பினுடைய எம்எல்ஏவான சஞ்சய் கெய்க்வாட் ஆகிய 4 பேர் மீதுதான் இந்த ஒரு புகாரை காங்கிரஸ் கட்சியானது இன்று காலை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து அந்த புகார் மீது தற்பொழுது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மிக முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவருக்குரிய ஒரு மரியாதையும் பாதுகாப்பையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக ராகுல் காந்திக்கு எச்சரிக்கை விடுத்து பாஜக தலைவர் பேசியிருந்த அந்த விவகாரம் குறித்து விவரிக்கலாம் சுசித்ரா. மிக முக்கியமாக 4 விவகாரங்கள் மிக முக்கியமாக அதில் ஒன்று என்பது பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவரான தர்வீந்தர் சிங்குடைய பேச்சு என்பது ராகுல் காந்திக்கு நேரடியாக அவருக்கான ஒரு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பொது கூட்டத்தில் அவர் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக மத்திய இணையமைச்சர் ரயில்வே துறையினுடைய இணையமைச்சராக உள்ள ரவ்னீத் சிங் பிட்டுவும் ராகுல் காந்தி மீதான ஒரு வெறுப்பை தூண்டும் வகையில் அவர் மீதான ஒரு வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியுள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி பாஜக முதல் தலைவரான தர்விந்தர் சிங் மர்வா பேசும் பொழுது ராகுல் காந்தியினுடைய உயிர் என்பது நிச்சயமாக அவருடைய பாட்டி இந்திரா காந்தியினுடைய சாவை போலத்தான் இருக்கும், அவர் கொலையாளிகளால் சுட்டுக் கொல்லப்படுவார் என்ற ஒரு கருத்தை அவர் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது அவர் பேசியிருந்தார். அந்த வீடியோ காணொலியும் காங்கிரஸ் கட்சியானது தங்களுடைய புகார் கடிதத்தில் இணைத்து அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் அவர்கள் சமர்ப்பித்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நடவடிக்கை என்பது ராகுல் காந்தியினுடைய ஒரு உயிருக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர் பாஜகவின் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் இது போன்று பேசியுள்ளது நிச்சயமாக திட்டமிட்ட ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு சதி செயலுக்கு துணை போகும் வகையில் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் கட்சியானது தங்களுடைய புகாரில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சிவசேனா ஷிண்டே தரப்பினுடைய எம்எல்ஏவான சஞ்சய் கெய்க்வானுடைய கருத்தை பொறுத்தளவு கடந்த 16ஆம் தேதி அவர் அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாகவே ராகுல் காந்திக்கு சுமார் 11 லட்சம் பிணை என்பதை அறிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தியுடைய உயிரை எடுப்பவர்களுக்கு அவருடைய நாக்கை வெட்டுபவர்களுக்கு 11 லட்சம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை சஞ்சய் கெய்க்வாட் அறிவித்திருந்த நிலையில் அதன் மீதான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி என்ற ஒரு கருத்தை மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு கடந்த 15ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது முன்வைத்திருந்தார். அந்த ஒரு புகாரும் இந்த இணைக்கப்பட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அமைச்சராக உள்ள ரகுராஜ் சிங்குடைய விவகாரமும் கடந்த 16ஆம் தேதி அவர் பேசும் பொழுது இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி ராகுல் காந்தியாக இருக்கிறார், அவர் நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடாது என்ற கருத்தை அவர் மிரட்டல் விடுத்த பாஜக தலைவருக்கு கண்டனம் தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சுசித்ரா.